ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மே 1ஆம் தேதி புதிய மினி பேருந்து திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் எனவும், போக்குவரத்து சேவை தேவைப்படும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கலாம் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகின்றன. ஜனவரி 2025 நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% நிறைவடைந்துள்ளது. 2027ஆம் ஆண்டு மதுரை எய்ம்ஸின் முழு கட்டுமானமும் நிறைவடையும் என மதுரை எய்ம்ஸ் இயக்குநர் அறிவிப்பு. தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலசங்கம் சார்பில் நடைபெற இருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி வாங்கி போராட்டத்தை நடத்த உள்ளதாக தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கத்தினர் பேட்டி. எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடையது என்று ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் தொடர்ந்த காப்புரிமை வழக்கை சட்டப்படி நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இயக்குநர் ஷங்கருக்கு சொந்தமான 10.1 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் சசிகாந்த தாஸ் நியமிக்கப்பட்ட 9 மாதங்களில் எந்த விளக்கமும் கேட்காமல் விடுவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பல லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக போடப்பட்ட கான்கிரீட் சாலையை சேதப்படுத்திய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே லட்சுமி நாராயண்பட்டியைச் சேர்ந்த வித்யா என்பவரிடம் போலி காவல் சீருடை அணிந்தவரை எஸ்ஐ என்று கூறி அழைத்து வந்த 3 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய பரமேஸ்வரி என்பவர் கைது. தமிழக அரசின் புதிய மறைமுக வரி கொள்கையை அமல்படுத்தி வணிகர்களையும் பொதுமக்களையும் இன்னலுக்கு உள்ளாக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், சொத்து வரி 15% உயர்வு மட்டுமே இருக்க வேண்டும், சொத்து வரி அபராதம் விதிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் நெல்லிக்குப்பம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்தே கோனேரிப்பட்டி பகுதியில் மதுபான கூடம் நடத்தி வரும் ராஜா என்பவரிடம் திமுக கவுன்சிலர் மகன் லோகசரவணன் மாமூல் கேட்டு மிரட்டியதால் இருவருக்கும் தகராறு. இதையடுத்து இரு தரப்பினருக்கிடையே போலீசார் பேச்சுவார்த்தை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று கூறுவோம் என துணை முதல்வர் உதயநிதி பேசியிருந்த நிலையில் சொன்னபடி கெட் அவுட் ஸ்டாலின் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு. இது காலை 6 மணிக்கு பதிவிடப்பட்ட நிலையில் முதல் 1 மணி நேரத்திலேயே 1 லட்சத்திற்கும் மேல் பதிவுகளை கடந்து தேசிய அளவில் ட்ரெண்டிங். 5 மணி நேரத்திற்குள் 5 லட்சம் பதிவுகளை கடந்தும் தொடர்ந்து 5 மணி நேரமாக தேசிய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருந்தது. திருவாரூர் நகராட்சியில் செயல்படுத்தப்படும் பாதாள சாக்கடை கழிவு நீரால் தொடர்ந்து நோய்வாய்ப்படுவதாக கிராம மக்கள் புகார். இந்த துயரத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே வடக்கு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தப்பிக்க முயன்ற விகாஷ்குமார் என்ற பீகார் இளைஞர் கைது. அவரிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சவுட்டஹள்ளி கிராமத்திற்குள் பாம்புகள் கூட்டமாக வந்துள்ளதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து புதருக்குள் பதுங்கியிருந்த 6 மலைப்பாம்புகளையும் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம். அங்கு இந்தியாவின் தேசிய அனல்மின் உற்பத்தி கழகம் சார்பில் ஏற்கனவே அனல்மின் நிலையம் அமைக்கப்பட்ட நிலையில் இப்போது சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச அரசு 8.08 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அதில் அயோத்தி, மதுரா ஆகிய நகரங்களில் ஆன்மீக சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முறையே 150 கோடி ரூபாய், 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் புதிதாக 4 அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க 1050 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். பாகிஸ்தானுக்கு சட்டவிரோதமாக மருந்துகளை ஏற்றுமதி செய்த குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவைச் சேர்ந்த லூசன் மருந்து நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிறகு சர்வதேச அளவில் பல நாடுகளின் பண மதிப்பு சரிந்துள்ளதாகவும், ஆனால் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவாக இருப்பதாகவும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. இந்தியாவின் உத்திசார் மற்றும் புவிசார் அரசியல் நலன்களை வலுவிழக்க செய்யும் வெளிநாட்டு சக்திகளின் கருவியாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செயல்படுகிறார் என்று பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியா விமர்சனம். மணிப்பூரில் அரசிடமிருந்து கொள்ளையடித்த ஆயுதங்களை அடுத்த 7 நாட்களுக்குள் தாமாக முன்வந்து ஒப்படைக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என மணிப்பூர் ஆளுநர் எச்சரிக்கை. வங்கதேசத்திலிருந்து துபாய் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் மகாராஷ்டிராவின் நாக்பூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். வலி மற்றும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் நிமுசலைட் மருந்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக அதன் உற்பத்தி மற்றும் விற்பனை நடக்கிறதா என்பதை கண்காணிக்குமாறு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் வேலை செய்யும் முதல்வர் மற்றும் ஊழியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக தற்காலிக பெண் துப்புரவு பணியாளர், முதல்வரின் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோரிடம் புகார். தனது தாயின் 30 ஆண்டுகால கடின உழைப்புக்கு இன்று பலன் கிடைத்துள்ளது என டெல்லி முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா பெருமிதம். ஆங்கிலத்தை விட்டுவிட்டு ஹிந்தியில் பேச வேண்டும் என RSS அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் மாணவர்கள் நிச்சயமாக ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ரேபரேலியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதில் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு தொடர்புள்ளதாகவும் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த தகவல் மிகைப்படுத்தப்பட்டது என வங்கதேச எல்லைப்படை விளக்கம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் இதுவரை நேபாளத்தைச் சேர்ந்த 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அடுத்து நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒற்றுமையுடன் வலுவாக போட்டியிட உள்ளதாக பாஜக தலைமையிலான NDA கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதி. மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பயணிக்கும் காரை வெடிகுண்டு வைத்து தகர்க்க இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட IP முகவரியை கண்டறிந்து போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் சென்ற 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்தபோது சட்டமன்றத்தில் இருந்து பலமுறை வெளியேற்றப்பட்ட முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் விஜேந்தர் குப்தா டெல்லி சட்டமன்ற சபாநாயகராக இருப்பார் என பாஜக தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி சென்ற கார் துர்காபூர் விரைவு சாலையில் விபத்து. இதில் கங்குலி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை நியமனம் செய்ய அமெரிக்க செனட் ஒப்புதல். FBI மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவேன் என காஷ் பட்டேல் உறுதி. இந்தியா விதிக்கும் அதிக வரிகளை தவிர்க்க அந்நாட்டில் டெஸ்லா உற்பத்தி ஆலையை அமைக்கும் எலான் மஸ்கின் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு நியாயமான செயல்பாடு இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி. இஸ்ரேலில் இருந்து பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட தாய் மற்றும் அவரது 2 குழந்தைகளின் சடலங்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைத்தது. அவர்களின் உடல்களை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கனத்த இதயத்துடன் எடுத்துச் சென்றனர். உக்ரைனுக்கு அமெரிக்கா அளிக்கும் உதவிகளுக்கு பதிலாக அங்கு இருக்கும் அரிய வகை கனிமங்களை தோண்டி எடுப்பதற்கான உரிமையை அமெரிக்காவுக்கு உக்ரைன் வழங்க வேண்டும். இதைவிட உக்ரைனுக்கு சிறந்த பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்க முடியாது என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் கருத்து.
ரயில் ஓட்டுநர்கள் பணிக்கு செல்லும் முன்னர் மதுபானம் குடித்துள்ளார்களா என்பதை கருவியின் மூலம் சோதனை செய்யப்படும் நிலையில் சில குளிர்பானங்களை குடித்த பின்னும் அந்த கருவியில் மது குடித்ததைப் போல காட்டுவதால் சில வகை குளிர்பானங்களை குடிக்க ரயில் ஓட்டுநர்களுக்கு தெற்கு ரயில்வேயின் திருவனந்தபுரம் மண்டலம் தடை. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் என்பவரை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் கூடுதலாக 50 விமான நிலையங்கள் இருக்கும் என்றும் இதற்கு 20,000 விமானிகள் தேவைப்படுவார்கள் எனவும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். இஸ்ரேல் நாட்டின் பேட்ஜாம் பகுதியில் அடுத்தடுத்து 3 பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல், மேலும் 2 வெடிகுண்டுகள் செயலிழப்பு. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் காவல்துறை தகவல். தமிழ் மொழி எந்த மொழிக்கும் சலித்ததல்ல. தமிழ் மொழி போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழியின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி என தாய்மொழி தினத்தையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிவு. தேசிய கல்விக் கொள்கை எந்த இடத்திலும் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கவில்லை. ஆனாலும் இளைஞர்களுக்கு பலன் தரக்கூடிய நாட்டின் பல பகுதிகளில் பேசப்படும் ஹிந்தியை மாணவர்கள் ஏன் கற்கக்கூடாது என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கேள்வி. சென்னை ஐஐடியில் பிப்ரவரி 28 முதல் மார்ச் 1 வரை நடக்கும் இன்வென்டிவ் 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வருகை. அவரது தேசிய கல்விக் கொள்கை குறித்த கருத்து பேசு பொருளாகியுள்ள நிலையில் தர்மேந்திர பிரதான் தமிழகம் வருகிறார். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்த 119 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A படி இவை தடை செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபடும்போது அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது வீணான செயல் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கருத்து. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலின் போது பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஒமர் அப்துல்லா கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் வலைதளத்திற்கு உக்ரைன் தடை விதித்ததாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு உக்ரைன் மறுப்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அப்துல் காதர் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை.